ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கரண்ட் அஃபயர்ஸ் அக்டோபர் 9த்தோட கரண்ட் அஃபயர்ஸ். என்னோட பேர் சிவா. வாங்க பார்க்கலாம். நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு வந்திருக்க நியூஸ் பேப்பர்லயே ஹெட்லைன்ஸ்னா இதுதான். ஓகேங்களா? நம்ம பிரிட்டனோட நம்மள ஆண்டாங்கல்ல பிரிட்டிஷ். அந்த பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டர் கியர் ஸ்டார்மர் இவரு தான். ஓகேங்களா? கியர் ஸ்டார்மர். ஓகேங்களா? இவரு மும்பை வந்திருக்காரு. அதாவது இந்தியா வந்திருக்காரு. எதுக்குன்னா, பிரிட்டன் யூரோப்லேருந்து எக்ஸிட் ஆனதுக்கப்புறம், அதாவது யூரோப்பியன் யூனியன்லேருந்து எக்ஸிட் ஆனதுக்கப்புறம், பிக்கெஸ்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார். சரி, எதுக்கு இவர் இந்த மாரி நம்மகிட்ட அறிவிக்கணும்? இத இவ்ளோ இறங்கி ஏன் பண்ணணும் அப்படின்னா, அவரே சொல்லியிருக்காரு, 3 பிக்கெஸ்ட் எக்கனாமியா இந்தியா மாறப்போகுது 2028ல. ஓகேங்களா? ஸோ, அதுக்கான ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் தான். அதுல அப்ப நம்ம நெறைய பயன் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மியூச்சுவலா பயன் பெறலாம். இந்தியாவும் சரி, யூரோப்பும் சரி. அதாவது பிரிட்டனும் சரி, பயன்பெறலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு விஷன் 2035 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட் மேப் போட்டிருக்காங்க. இந்த இந்த விஷன்னாவே உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரணும். தமிழ்நாடுக்கு ஒரு விஷன் இருக்குது. என்னது 2030க்குள்ளார 1 ட்ரில்லியன் எக்கானமி அடையணும் அப்படின்றது தமிழ்நாடுக்கானது. ஓகேங்களா? ஸோ அதுபோல ஒரு விஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது 6த் அப்படியே இத கையோட என்ன பண்றாங்கன்னா, 6த் எடிஷன் ஆஃப் குளோபல் ஃபின்டெக்கையும் இன்னைக்கு அக்டோபர் 9ல மும்பைல இத துவங்குறாங்க. ஓகேங்களா? நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரும், யுகே பிரைம் மினிஸ்டர் கியர் ஸ்டார்மர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் டாபிக். அதாவது நாகமலைன்னு சொல்லிட்டு ஈரோட்ல இருக்கிற ஒரு ஹில்லாக். அதாவது ஹில்லாக்னா அந்த மலைகளுக்கு இடுக்குன்னுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி இருக்கிறத 4த் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. சரி, இத பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்ன்னு சொல்லிட்டு அறிவிக்கிற உரிமை யார்கிட்ட இருக்குன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. ரொம்ப முக்கியம். என்னது? ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. அந்த பயோடைவர்சிட்டின்னு சொல்லிட்டு அத அறிவிக்கிற உரிமை. ஓகேங்களா? ஸோ அது எதன்படின்னா, பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002. ஓகேங்களா? என்னது? 2002. இதுக்கு முன்னாடி 3 அறிவிச்சிருக்காங்க. எங்கெங்கன்னா, அரிட்டாப்பட்டி, மதுரை, காசம்பட்டி, திண்டுக்கல், எலத்தூர் லேக் அதே ஈரோட்லயே தான். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன ரொம்ப ஃபேமஸ் அப்டின்னா, 2 விஷயம் ஃபேமஸ். கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது கிரேட்டர் ஸ்பாட்டட் ஈகிள் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கழுகு இருக்கு. ஓகேங்களா? அது இங்க ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அதேபோல இந்த ஹில்லாக்ல ஒரு ஆர்க்கியாலஜிக்கல் சைட்ஸும் இருக்குது. ஆர்க்கியாலஜிக்கல் சைட்ஸ்னா எப்படின்னா, கியர்ன் சர்க்கிள்ஸ் அயர்ன் ஏஜ். அதாவது நம்ம இரும்பு காலம் இருக்கு பார்த்தீங்களா? இரும்பு காலத்துல இருந்த கியர்ன் சர்க்கிள்ஸ். அதாவது இந்த மாரி பார்த்தீங்களா? அதாவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா, அவங்கள புதைச்சுட்டு சுத்தி கல்லு வைப்பாங்கல்ல. அது மாரி இந்த கியர்ன் சர்க்கிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் இருக்குல்ல. அவங்களுடைய 93 ஆனிவர்சரிய கொண்டாடியிருக்காங்க. ஓகேங்களா? 93 ஆனிவர்சரி. ஓகேங்களா? ஸோ அப்ப சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி இருந்தே இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இது 4த் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா, சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அ அ ஏருக்கு, ஆர்மிக்கு, நேவிக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியா ஸ்டாஃப் மட்டும் தான் இருப்பாங்க. பொதுவா கம்பைன்டு ஸ்டாஃப்ன்னு ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க. இப்ப கம்பைன்டு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்ன்னு இருக்காரு. அவரு பேரு தான் அனில் சௌகான். ஏர் ஸ்டாஃப் பேரு அமர் பிரீத் சிங். இவர் ஏர் சீஃப் மார்ஷல். ஓகேங்களா? அமர் பிரீத் சிங். அவர் சொல்லியிருக்காரு, 4த் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு இப்ப நம்ம நம்மளுடைய ஏர் ஃபோர்ஸ் மாடர்ன் டெக்னாலஜிஸ வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏர் ஃபோர்ஸோட பிலாசபி என்னன்னா, ட்ரெயின் லைக் வி ஃபைட். ஓகேங்களா? ட்ரெயின் லைக் வி ஃபைட்ன்றது தான் நம்மளுடைய பிலாசபி. இந்த ஏர் ஃபோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய கொடியோட ஆப்பரேஷன் சிந்தூர் அந்த அந்த மிஷனுக்கான கொடியும் பறக்க விட்டாங்க நேத்து கொண்டாட்டத்துல. ஓகேங்களா? இது எங்க நடந்துச்சுன்னா, ஹிண்டான் அப்படின்ற பேஸ்ல இருந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட். அதாவது இப்ப நம்ம கரண்ட் டாபிக்க ரொம்ப எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து, நியூஸ் சேனல்ஸ்லேருந்து எல்லாத்துலயுமே பார்த்துருப்பீங்க. இந்த மாரி சிரப் குடிச்சு, ஓகேங்களா? அதாவது இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல குடுக்குற சிரப்ப குடிச்சு 5 வருஷத்துக்குள்ள இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, 17 பேர் இறந்துட்டாங்க. எங்க? மத்திய பிரதேஷ்லயும், ராஜஸ்தான்லயும். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட சேர்ந்த ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி. ஓகேங்களா? அவங்களுடைய தயாரிப்புல ஒரு யூனிட், அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட அந்த டெலிவரி இதுல மட்டும் பார்த்தீங்கன்னா, டை எத்திலீன் கிளைகால் கலந்திருக்குது. என்னது? டை எத்திலீன் கிளைகால். அந்த டை எத்திலீன் கிளைகால் கலந்ததால, அது அத குடிச்சு 17 குழந்தைங்க இறந்துட்டாங்க. ஸோ அதுல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அது எதுக்கு அந்த டை எத்திலீன் கிளைகால்னா, இது சால்வென்ட்டு, பிரேக் ஃப்ளூயிடு,
காஸ்மெட்டிக்ஸு இந்த மாரியான இதுக்கு தான் யூஸ் பண்ண வேண்டியது இந்த டை எத்திலீன் கிளைகால். ஓகேங்களா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல கலந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ, அதனால வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கிறாங்கல்ல, அவங்க கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஏன் இந்த மாரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அது இல்லாம ரொம்ப முக்கியமானது, இத எங்கேயாவது வெளிநாட்ல ஏற்றுமதி நீங்க செஞ்சிருக்கிறீங்களா? இந்த இத அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கிளாரிஃபிகேஷன். ஏன்னா, அந்த டெத்ஸ நம்ம தவிர்க்கணும்ல. அதுக்காக கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக். அதாவது நவி மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இப்ப மும்பைல மட்டுமே 2 ஏர்போர்ட் 2 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? மும்பை மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்குள்ளாரயே. இப்ப 2வதா வந்திருக்கிறது தான் நவி மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இது வந்து எதுக்குன்னா, மகாராஷ்டிரா ஃபார்மர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து யூரோப்ல இருக்கிற யூரோப்பு, அமெரிக்கா அந்த மாரி இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் கனெக்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க இப்ப விளைவிச்ச கேரட்டோ, இல்ல ஒரு ஆனியனோ, இல்ல மத்த காய்கறிகளையோ எல்லாத்தையும் ஏர்போர்ட் அதாவது யூரோப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்தியால இருக்கிற ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட். வாட்டர் டாக்ஸிஸ்லாம் இருக்குது. எப்படி? வாட்டர் டாக்ஸிஸ் இதோ இருக்கு பாருங்க வாட்டர் டாக்ஸிஸ். ஓகேங்களா? இந்த வாட்டர் டாக்ஸிஸ்லாம் யூஸ் பண்றது கரெக்ட்டா இருக்கிற ஒரே ஏர்போர்ட் இந்தியால இருக்கிறது இதுதான். அதாவது தண்ணி வழியில வந்து அந்த பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்து இந்த ஏர்போர்ட்ல கனெக்ட் பண்ணலாம். அப்படின்றத வாட்டர் டாக்ஸிஸ் ஓகேங்களா? இதுல வந்து ஆட்டோமேட்டட் பீப்பிள் மூவர்லாம் இருக்கு. அங்க இருக்கிற ஃபெசிலிட்டீஸ் இதெல்லாம். பீப்பிள் அப்படியே ஆட்டோமேட்டடா நவுர்ற மாரி. ஓகேங்களா? இது வந்து வருஷத்துக்கு 3.25 மில்லியன் மெட்ரிக் டன் ஆஃப் கார்கோ வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ட். ஓகேங்களா? இத வந்து நேத்து நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க.